எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி இது. வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீலரை வச்சு சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு வாழைக்காய்க்கும் தோல் சீவி எடுத்துடலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து நம்ம குக் பண்ணுறப்ப ஃப்ரை பண்ணுறப்ப அது இன்னும் சுருங்கி போயிடும். அதனால் இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ண பீசஸை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், இல்லாட்டி வாழைக்காய் வந்து கருத்து போயிடும். இப்போ கையால் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை மாற்றிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ வந்து வாழைக்காய் வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப. அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடியை போட்டு வேக வைங்க. ரொம்ப வேக வைக்க வேணாம், லேசாக வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிட்டுது. நம்ம இதெல்லாம் இப்போ வந்து வடிகட்டிடலாம். வாழைக்காவை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிட்டுது. நம்ம இதில் வந்து மசாலா போட்டுடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறப்ப சோம்பு தூள் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எல்லாத்தையும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி நிறையா சேர்த்துடாதீங்க, கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க வாழைக்காய் துண்டுகள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வந்து குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுது. இதை நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுது. நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. இதில் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆகிட்டுது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆகிட்டுது. இதை வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் பார்த்துடலாம். வெண் நின்று பொய்ப்பெண் விரி நீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது கடல் நீர் சூழ்ந்த உலகம் ஆயினும் மழை நீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னொரு குறளுடன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.